தென்னேரி தொப்பம்னு வெளியில எழுறார். தென்னேரி ஊருக்கு எழுதணும் இல்லையோ, குன்னவாக்கத்துக்கு எழுதுவார், அகரத்துக்கு எழுதுவார். முத நாள் ராத்திரியே புறப்பட்டு பல கிராமங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன இடம் ஒருத்தர் ஆறான்னு சின்ன தட்டி ஆட்டம் போட்டு வச்சிருந்தாருன்னா அங்க போடுவார். யாரு சாமானியன் ஒண்ணு சல்லி காசு இல்லாதவங்க வான்னு சொன்னா சொன்னதுக்கா போய் நிற்பார். அதை போல கிராமமா போய் ஒரே புறப்பாடு. ராத்திரி முழுக்க கண்டரோடி, ஆருக்கும் விடிவே கிடையாது. ராத்திரியெல்லாம் சேவிப்பார். அந்த தென்னேரி தொப்பத்துக்கு ஏற்றதான் ஆச்சரியம். சுக்லபக்ஷ தசமி அன்று தென்னேரியில தொப்பம். இந்த தொப்பத்துக்கு, இந்த இடத்துக்கே தாத்த சமுத்திரம்னு பேர். ஒரு சமுத்திரமாட்டம் பெரிய குளம். அந்த குளத்துல தான் பெருமாள் தொப்பம் கண்டுள்ளார். அந்த மாசி மாசத்து சுக்லபக்ஷ தசமிக்கு ஒரு பெருமை. கோயில், திருமலை, பெருமாள் கோவில் 3 இடத்துலையும் தொப்பம் நடக்கும். ஸ்ரீரங்கத்திலையும் மாசி தசமி தான் தொப்பம், திருமலையிலையும் மாசி தசமி தான் தொப்பம். அதே போல இவருக்கும் காஞ்சிபுரத்திலையும் மாசி தசமி தான் சொப்பம். சுவாமி, நான் அது 3 பேரையும் சேவிக்கணும்னு நினைச்சிருந்தேன், ஒரே நாள் நுட்டீரே. ஒன்றும் கவலைப்படாதீங்க. வேணும்னா இந்த வருஷம் காஞ்சிபுரத்துக்கு போங்க, அடுத்த வருஷம் திருமலைக்கு போங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ஸ்ரீரங்கத்துக்கு போங்க. தெம்பு இருந்தது, வண்டி இருந்ததுன்னா காத்தாலேருந்து கிடுகிடுன்னு கூட போயிட்டு வாங்க, உங்க இஷ்டம் தான். ஆனால் சாயங்காலம் தான் தொப்பம் நடக்கும். தொப்பங்கிறது காலங்காத்தால பண்ணிடுவாளா? அப்போ அந்தந்த வருஷம் சேவிச்சுக்க வேண்டியதுதான். மாசி சுக்லபக்ஷ தசமியில் தென்னேரிக்கு எழுந்தருளி தொப்பம் கண்டருள்கிறார். 3 இடத்துலையுமே தொப்பம். முதல் நாள் இரவு கிளம்பி குன்னவாக்கம், அகரம் முதலான கிராமத்தெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அங்கு செல்கிறார்.